திரளான ஜனங்கள் மத்தியில இயேசு பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. அந்த சமயத்துல ஜெப ஆலய தலைவனா இருக்கக்கூடிய ஒருவன், அதாவது அவன் பேர் வந்து எவீரு. அவன் இயேசுவ தேடி ஓடி வரான். ஓடி வந்து அவரோட பாதத்துல விழுந்து அவன் அழுகுறான். இந்த மாதிரி என்னுடைய மகள் மரண அவஸ்தையா இருக்கிறா. அவ சாக போற நிலைமையில இருக்கிறா. நீங்க வந்து அவ மேல கைய வச்சீங்கன்னா அவ சுகமாயிடுவா. அவ அந்த மரணத்தின் பிடியிலிருந்து தப்பித்துக் கொள்வா அப்படின்னு சொல்லி அவன் வந்து இயேசுவின் பாதத்துல விழுந்து கெஞ்சி அழுகுறான். இந்த இடத்துல நம்ம ஒண்ணு யோசிக்கணும். இந்த ஜெப ஆலய தலைவர்கள்லாம் ரொம்ப கடின இருதயம் உள்ளவர்களா இருந்தாங்க. இயேசுவை யாரும் ஏற்றுக்கொள்ளவே இல்ல. இயேசுவை அவங்க விசுவாசிக்கவே இல்ல. ஜெப ஆலய தலைவர்களில் இந்த எவருவும் ஒருவனாய் இருந்திருக்கிறான். ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல அவன் தன்னுடைய மகளுக்கு இப்படி ஏற்பட்டுச்சே, இவ்ளோ அற்புதங்களை செய்றாரே கிறிஸ்து, நம்மளுடைய மகளுக்கும் ஏதாவது அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோட அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்துருச்சு. இவ்ளோ அற்புதங்களை எவ்ளோ பேருக்கு செய்றாரு. நம்மளுடைய மகளுக்கும் அவர போய் கூப்பிட்டா செய்வாருன்னு சொல்லி விசுவாசத்தோட இயேசுவினுடைய பாதத்துல போய் விழுறான். இயேசுவும் அவனுடைய கண்ணீரை பார்த்து